இந்த பொண்ணு போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வினோதமான வெப்சைட் குள்ள போறா. இங்க யாரையாச்சும் பழி வாங்கணும்னா அவங்களோட பேரை மட்டும் டைப் பண்ணா போதும். இந்த பொண்ணு அவளோட பாஸ பழி வாங்கறதுக்காக அவரோட பேர் எழுதி விட்டுறா. ஃபர்ஸ்ட் ஒரு கம்மியான பட்ஜெட்ல பண்றா. ஒரு ஆணி மட்டும் போய் குத்துது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வேலைக்கு கிளம்பி வந்துடுறா. அங்க ஒரு பெரிய மீட்டிங் போயிட்டு இருக்கும். பாஸ் மேல ஒரு ஆள் சாப்பாடு கொட்டி விட்டுறான். அதை பார்த்துட்டு இந்த பொண்ணு ரொம்ப விழுந்து விழுந்து சிரிக்கிறா. இவ சிரிக்கிறத பார்த்த உடனே அந்த பாஸுக்கு ரொம்ப கோபம் வந்துடும். அவளை பிடிச்சி பயங்கரமா திட்டி விட்டுறாரு. அந்த கோபத்துல இவ வீட்டுக்கு வந்துடுறா. திரும்ப அந்த வெப்சைட் குள்ள போய் பாஸோட பேரை டைப் அடிக்கிறா. இந்த முறை கோவம் அதிகமா இருந்தனால ரொம்ப எக்ஸ்பென்சிவான மந்திரத்தை அவர் மேல போட்டு விட்டுறா. இந்த முறை அவர் மேல 4 ஆணி குத்துது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆபீஸ் போய் பாக்குறா. டெய்லி கரெக்ட் டைமுக்கு வர பாஸ் இன்னைக்கு ஆளையே காணோம். கரெக்டா அந்த நேரத்துல அந்த வெப்சைட்ல இருந்து மெசேஜ் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தா பாஸ் நடந்து வந்துட்டு இருக்கும் போது நெஞ்சு வலியில கீழே விழுந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்த பொண்ணு சொல்றா, நம்ம பாஸ் வந்துட்டு இருக்கும் போது நெஞ்சு வலியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாராமான்னு சொல்றா. இதை கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். இப்படி எல்லாம் பண்றது நினைச்சு இவளுக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். அப்படியே ரோட்ல நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு குற்றவாளியோட போஸ்டர் ஒட்டி இருக்கும். இந்த மாதிரி ஆளுங்களோட பேரை போட்டு வேணா அவங்கள வெப்சைட்ல வச்சு அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா. அதே மாதிரி அந்த கிரிமினலோட பேரை போட்டுடுறா. இவட்ட இந்த டைம்ல ரொம்ப காசு இருக்காது, கம்மியா தான் இருக்கும். அவட்ட இருந்த கடைசி $5000 செலவு பண்ணிடுவா. இந்த முறை ட்ரை பண்ணும்போது அந்த கம்மியான காசுக்கு 3 ஆணி தான் வரும். கொஞ்ச நேரத்திலே அந்த கிரிமினலை பத்தி நியூஸ்ல சொல்லுவாங்க. அவன் மாடியில இருந்து குதிச்சு தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு உடனே அந்த வெப்சைட் குள்ள போய் செக் பண்ணி பாக்குறா. போலீஸ்லாம் வந்து கரெக்டா பிடிக்க வரும்போது மாடியில இருந்து குதிச்சு தப்பிச்சு ஓடிடுறான். அந்த ஹைட்ல இருந்து குதிச்சனால அவனோட கால் மட்டும் உடைஞ்சிருக்கும். அவன் அப்படியே அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிருவான்.